உங்களுக்கு எப்படி கரண்ட் பில் வருதுங்க? எனக்கு 9,000 வந்துட்டு இருந்துச்சு. சரிங்க. இப்போ மீட்டர் கொண்டு வந்து மாட்டினாங்க, புதுசா மாட்டினாங்க. சரிங்க. அதுல இருந்து 27,000 பில்லுங்கிறாங்க. சரிங்க. கேட்டாக்க கவர்மெண்ட் ரூல்ஸ் மாத்தி தான் ஆகணும்ன்றாங்க. சரிங்க. நல்லா ஓடிட்டு இருந்த மீட்டர் கழட்டி போட்டு மாட்டிட்டு போனாங்க. நல்லா ஓடி நம்ம இந்த லெட்ஜர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பார்த்தீங்கன்னா 21,700 பில் வந்திருக்கதா காமிக்குது. ஆனால் அவர் 27,000 சொன்னார் இல்லைங்களா? கீழே பாருங்கள் 5,000 தனியாக வச்சுருக்காங்க. அந்த கணக்கு வேறு, நான் அது உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 27,000 10,000 வந்து பவர் ஃபேக்டர் பெனால்ட்டின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 10,700. ஆனால் போன மாதம் 285 தான். போன மாதம் 255 வந்த பெனால்ட்டி, இந்த மாதம் 10,000 வந்திருக்கு. இங்கே இன்னொரு மிஸ்டேக் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த புது மீட்டர் மாற்றிருக்காங்க. அந்த புது மீட்டரில் பார்த்தீங்கன்னா 749 kWh ஓடி இருக்குது. அப்போ 749 ஓடி இருக்குது அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இந்த மெயினில் வந்து 1095 சொல்லி வர வச்சுருக்காங்க. 749 749 யூனிட் தான் ஓடி இருக்குன்னு சொல்லி பதிவு பண்ணணுங்க. ஆனால் 1095 யூனிட் ஓடி இருக்குன்னு சொல்லி அதுக்குண்டான தொகையை வந்து போட்டிருக்காங்க. அதுபோக 749 kWh 920 kVH இருந்துச்சுன்னு சொன்னால் பவர் ஃபேக்டருடைய அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் 81 வரணும். ஆனால் 3ன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதனால தான் இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 10,000 பெனால்ட்டி. இதுதான் இங்கே மிஸ்டேக். இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் எரர்னால இந்த மாதிரி பிரச்சனை. இபி ஆஃபீஸில் நம்ம பேசியிருக்கோம். இபி ஆஃபீஸில் வந்து நாங்கள் வந்து இன்னொரு தடவை செக் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் பில் கட்டினா போதுங்கிற மாதிரி அவங்க